வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோமன் ரெயின்ஸு, ராக்கை பற்றி, ஸ்மாக் டவுனில் நடந்தது, இதே மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலயமா தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை ஹிந்தி மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க பையா, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதுதான் அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுனோட லோகோ. உங்களுக்கு தெரியும், சரி அதை விட்டு தருங்க. இந்த வாரம் ஸ்மாக் டவுனோடைய ஆஃபரில் நடந்து அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கெவின் ஓவன்ஸ் வந்து ஃபாக்ஸ் நெட்வொர்க்கு தேங்க்ஸ் பண்ணுறாரு. 5 வருஷத்தில் பல மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு நடந்திருக்குது. ஃபாக்ஸ் நெட்வொர்க்குக்கு போனதுனால தான் ஸ்மாக் டவுன் வந்து நம்பர் 1 பிளேஸுக்கு வந்தது. கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் வந்து ஸ்மாக் டவுனை பார்த்தாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து ஃபாக்ஸ் நெட்வொர்க்கு. அதுக்கு முன்னாடிலாம் கம்மியாக தான் பார்த்தாங்க. ஸோ ஃபாக்ஸ் நெட்வொர்க்கு ஒரு நன்றியை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுக்கிறாரு. சாமி ஜெயின் ஒரு மேட்ச்சில் ஆனார். விளையாட்டு முடிச்சோன்னா சாமி ஜெயினுக்கும் பார்த்தீங்கன்னா நட்பாட்டு இருந்திருக்கிறாரு. ஆமாம், கெவின் ஓவன்ஸுக்கும் சாமி ஜெயினுக்கும் உள்ள நட்பு அப்படிங்கிறது உப்பில் போட்ட சோத்துல மாதிரி இல்லை, ரெண்டுமே மிக்ஸ் ஆனது தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நட்பு உள்ளவங்க. ஸோ அது ஆஃபர்லாம் காட்டியிருக்கிறாங்க. ஸோ ஸ்மாக் டவுன் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து ஃபாக்ஸ் நெட்வொர்க்லேருந்து விடுபட்டுட்டு ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட்டு டீட்டெயில் இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நான் சத்தியமாக மிஸ் பண்ணுறேங்க ஃபாக்ஸ் நெட்வொர்க் இல்லாமல். யூஎஸ்ஐ நெட்வொர்க் இருக்குது, பட் இருந்தாலும் ஃபாக்ஸ் மாதிரி இந்த பிரம்மாண்டம் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பார்ப்போம் யூஎஸ்ஏ என்ன பண்ணுறாங்கன்னு. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸை பற்றி ஒரு செய்தி இருக்குது. நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு உங்கள் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறாராம். ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்குதுல்ல, ஒன்றும் இல்லைங்க. சம்மஸ்தானில் என்ன நடந்தது, சோலோ சிகாவா கோடி இடையில ரோமன் ரெயின்ஸ் ஒரு தீ மியூசிக் ஒலிக்கும், எல்லாரும் பார்த்தீங்கன்னா உச்சாவர மாதிரி கையை தூக்குவாங்க. ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன். இது நான் சம்மர் ஸ்லாமில் கேட்கும் போது நல்லா இருந்தது. இதே ரிப்பீட்டடாக இருந்தால் நல்லாவா இருக்குது? இல்லைல்ல. அதனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸை வந்து இந்த மேட்ச்சில் பண்ண வாய்ப்பு இருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்குது. ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனுக்காக மட்டுமே இந்த ஸ்மாக்டவுன் வந்து நடக்க போகிறதில்ல. இந்த அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பை ஸ்டீல் கேஜ் வச்சதுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு ரோமன் ரெயின்ஸ் வர்றது 100க்கு 100 ஜெயம் ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஐ நெட்வொர்க்கே வந்து அஃபிஷியலாக அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு அதான் பாருங்கள், அந்த போஸ்டரே பார்த்தாலே தெரியும். 1 வீக் தான் இருக்குது. உங்கள் ட்ரைபிள் சீஃப் வந்து யூஎஸ்ஐ நெட்வொர்க் வந்து ஃபாக்ஸ்லேருந்து யூஎஸ்ஐ மாறும்போது ஃபஸ்ட்டு ஸ்மாக்டவுனுக்கு வாராரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல. அதில் ஒரு பெரிய திருப்பமாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. பெரிய திருப்பம் என்னென்ன, ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் ஆகிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ அது பெரிய திருப்பம் இல்லை. அப்போ 2வது திருப்பம் இதாக இருக்கும், சோலோ சிகாவா பிராண்ட் நியூ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆகிறது தான் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸு. ஒருவேளை சோலோ சிகாவா அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆனால் ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் கூட நம்ம அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் எல்லாம் பார்க்கலாம். பட் ஆனால் கோடி ரோட்ஸ்கிட்ட இருந்து அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பை சோலோ சிகாவா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பதில் வந்து அகராதியில் இல்லை, எங்கே தேடினாலும் ஒரே பதில் தான், வாய்ப்பு இல்லை ராஜா. இந்த சீமான் அண்ணன் சொல்லுவார்ல, வாய்ப்பில்லை ராஜா, அந்த இதுதான். சோலோ சிகாவை வந்து இது மேட்ச்சில் நடக்க வைக்கிறதே ரோமன் ரெயின்ஸ் ரிட்டனுக்காக தான். சோலோ சிகாவை வந்து சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு லேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கூட தெரியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவை மேலே ஃபேன்ஸுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இந்த மேட்ச்சில் முழுக்க ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் ஆவார் அப்படிங்கிறத தாண்டிலும் இன்னொரு பெரிய ரிட்டன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. உங்களுடைய ஃபோக்கஸிங்கெல்லாம் ஜெம்மி யூசர் ரிட்டன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறீங்க. பட் ஆனால் அதையும் தாண்டி புனிதமானது ஒரு ரிட்டன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சோலோ சிகாவா வந்து பிராண்ட் நியூ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆவாரான்னு கேட்டிங்கன்னா ஆக மாட்டார், வாய்ப்பு இல்லை. அது ஏதாவது ஒன்று பண்ணி முடிச்சுருவாங்க. கோடி ரோட்ஸ் வந்து அகைன் பார்த்தீங்கன்னா அவர் 3 ஃபினிஷரை போடுவார். கோடி ரோட்ஸ் வந்து சோலோ சிகாவை வின் பண்ணுவார். சோலோ சிகாவா தோற்று போயிடுவார். பட் அன்னதர் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னோம்ல, அது யார் பார்த்தீங்கன்னா த ராக்கு. ஃபாக்ஸ் நெட்வொர்க் வந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க்லேருந்து ஃபாக்ஸ் நெட்வொர்க் மாறும்போது அதை ஸ்மாக்டவுனுக்கு தி ராக் வந்து வந்திருந்தார். ஸோ அதுக்கப்புறமா ஸ்மாக்டவுனுக்கு நிறைய தடவை வந்திருந்தார். ஸோ முழுக்க ஃபாக்ஸ் நெட்வொர்க். இப்போ யூஎஸ்ஏ நெட்வொர்க்கு மாறும்போது யூஎஸ்ஏ நெட்வொர்க் கேட்க மாட்டாங்களா, ஃபைனல் பாஸு உங்கள் பாஸ் கம்பெனி தானே, நீங்கள் ஒரு அப்பீரியன்ஸ் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வாரம் ஸ்மாக்டவுனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஒரே நேரத்தில் நம்ம இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று, யூஎஸ்ஏ நெட்வொர்க்கு மாறப்போகுது. அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. அது ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச்சு. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவை வந்து கோடி ரோட்ஸை டிஃபீட் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைஸாக இருந்தாலும் தி ராக் வருது அன்னதர் சர்ப்ரைஸ்.
டோட்டலி சொல்லணும்னா நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கூஸ்பமான ஒரு வீக்காக தான் இருக்க போகுது. தி ராக்கோட ரிட்டனுக்கு தான்ப்பா நான் பெரிய லெவலில் எதிர்பார்க்குறேன். ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு, 100% தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் வந்து வரத்தான் போகிறாரு, சம்பவம் செய்ய தான் போகிறாருன்னு. பட் ஆனால் ராக்கோட ரிட்டர்ன் வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. திடீர்னு சத்தமால் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கோட தீம் மியூசிக் ஒலிக்குது. நம்ம ரோமன் ரெயின்ஸ் அடிக்கும் போது காப்பாற்றுறதுக்காக அண்ணன் வராரு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, அரங்கமே அதிரும்ல. அவங்கள்ட்ட சொல்லி ஆகணும், பிராக் லெஸ்னர் வந்து WWE சாம்பியனை பார்த்தீங்கன்னா USA நெட்வொர்க்லேருந்து ஃபாக்ஸ் நெட்வொர்க் வந்து முதல் வீக்கில் வந்து இதே மாதிரி தான் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்துனாங்க. அந்த மேட்ச்சில் குயிக்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில வினாடிகளே பார்த்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டனை தோர்த்து பிராக் லெஸ்னர் பிராண்ட் நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆனார். அதனால அது ஒரு பேர் வந்து WWE சாம்பியன்ஷிப் ஆனார். ஸோ அதே மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். இந்த மாதிரி மூமெண்ட்டெல்லாம் வின்ஸ் மிக்மனோட ஏராளத்தை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ட்ரிபிள் ஹெச்சோட ஏராளெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதுவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி ராக் அண்ட் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நீங்கள் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் வந்து ஃபாக்ஸ் நெட்வொர்க்லேருந்து USA நெட்வொர்க்கு மாறுற முதல் ஸ்மாக்டவுன். ஸோ சீசன் ப்ரீமியர் ஸ்மாக்டவுன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்மாக்டவுனில் நீங்கள் எதை பெரிதும் எதிர்பார்க்குறீங்க? தி ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனா, இல்லாட்டா தி ராக்கோட ரிட்டனா, அல்லது நம்ம சோலோ சிகா வந்து பிராண்ட் நியூ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆகிறதா? இதை தவிர உங்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள், தனிப்பட்ட ஒப்பீனியன், இவங்களாம் ரிட்டர்ன் ஆனால் நல்லாயிருக்கும், ஜிம்மி யூசோ ரிட்டர்ன் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா வரவேற்கப்படுகிறது. ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தது நம்ம ஜுவானி வின்சியை பற்றி தான் சொல்லணும். ஐயா ராசா வின்சி, நேற்றுக்கு தான் எங்கள் ரெஸ்லிங் கிங் கமெண்டில் எல்லாம் பார்த்தேன். வின்சிக்குன்னு சொல்லிட்டு ரசிகர் மன்றமே உருவாகிட்டு, பாவம் வின்சி, ரிப்பார் வின்சி, வின்சிக்கு இது தேவையா? வின்சி போடா வின்சி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கமெண்ட்டு. வின்சி நீ பாப்புலர் ஆகிட்டாப்பா, ஜெயிச்சிருந்தா கூட பெருசாக மவுஸ் கிடச்சிருக்காது, தோற்றதுனால என்ன மவுஸு? அப்படிப்பட்ட வின்சி வந்து ஸ்மாக்டவுனில் என்ன சொல்லிக்காது தெரியுமா? நான் தோற்றதுக்கு வந்து சதி பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு அப்பாலோ குரூஸ்க்கு மேலே ரீமேட்ச் வேணும், அதில் அப்பாலோ குரூஸை நான் பழி வாங்குற பாருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் வின்சியோட டெபியூட் மேட்ச்சில் அவர் தோற்று போனது பெரிய விஷயம் இல்லை. ஸ்மாக்டவுனோட டெபியூட் மேட்ச்சில் அவர் தோற்றது பெரிய மேட்ச் இல்லை. அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அப்பாலோ குரூஸ் 2024 முதல் மேட்சாக இன்றைக்கி தான் வின் பண்ணியிருக்காரு சிங்கிள்ஸ் மேட்ச்சில். வின்சி உன் புண்ணியத்தில் அப்பாலோ குரூஸ் ஒரு மேட்ச்சை வின் பண்ணிட்டாயா? அது அப்பாலோ குரூஸுக்கு சந்தோஷம் தான், ஹாப்பியன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் WWE வந்து இந்த விஷயத்தில் ஒரு சைலண்டான ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்குவாஷ் மேட்ச்சை நடத்தி WWE வந்து ஃபாக்ஸ் நெட்வொர்க் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது கோஃபி கிங்ஸ்டனுக்கும் பிராக் லெஸ்னருக்கும் பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும். ஸோ அந்த மேட்ச்சில் ஸ்குவாஷ் மேட்ச், அதாவது ஒரு குறுகிய நேரத்திலே பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வந்து ரோமன் ரெயின்ஸ் கோஃபி கிங்ஸ்டனை வீழ்த்தி WWE சாம்பியனாக இருப்பார். ஸோ அந்த ஃபாக்ஸ் எபிசோடில் இப்போது ஃபாக்ஸோடைய முடிவில் வின்சி வந்து அவருடைய டெபியூட் மேட்ச்சு, அதில் ஒரு 10 செகண்டில் பார்த்தீங்கன்னா தோற்று போயிருப்பார், அப்பாலோ குரூஸ் வின் பண்ணியிருப்பார். இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எப்படி பார்த்தாலும் கனெக்ஷன் ஒத்து போதில்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அம்புட்டு தான். அடுத்து ஒரு நல்லதோ ரெஸ்லிங் செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழுடன். மறக்காமல் அந்த சப்பானி பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.